சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பார்த்தோம்னா காட்டமான கருத்து மோதல் நடக்குது. இளைஞரணி தலைவர் யார் அப்படின்றதுல அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஸோ பப்ளிக்கில் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹீட்டட் எக்ஸ்சேஞ்சுமாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அந்த வீடியோலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்க்குறீங்க ரெண்டு பேருக்கும்? எனக்கு ஒன்று வருத்தம் என்னென்னா, இன்றைக்கி தான் கோர்ட்டு வச்சு செஞ்சு விட்ருக்கு. இந்த பிரச்சனை நேற்று ஒரு பிரச்சனை டைவர்ட் பண்ணி வேறு இது பண்ணாங்க. இன்றைக்கி இந்த பிரச்சனை டைவர்ட் பண்ணுறதுக்கு இப்போ இவங்களே தீனி கொடுத்துட்டாங்க. இந்த கோர்ட்டு பிரச்சனை, அந்த மாணவி பிரச்சனை அப்படியே பின்னாடி போயிடும். இந்த பிரச்சனை தான் எல்லாம் ஆகா மாட்டிச்சிடா. பாமகவில் நடப்பது என்ன, 26 பாமக வாழுமா வீழுமா அப்படின்னு இன்றைக்கி நைட்டு டிபேட் போட்டுருவாங்க. அப்போது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை மறுபடியும் கீழே போயிடும். இது ஒரு வருத்தமான நிகழ்வு. பொதுவாக நீங்கள் குடும்ப கட்சி, வாரிசு கட்சி, இந்த மாதிரி வர இடங்களில் இது நடக்கும். ஈவன் சீமான் உட்பட அங்கே என்ன பிரச்சனையோ சேம் இது திமுகவிலே நடந்தது. திமுகவில் எனக்கு தெரிஞ்சு 2011, 12 இந்த மாதிரி பீரியடுகளில் அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் கடுமையான மோதல் உள்ளது நடந்துகிட்டே இருந்தது. யார் அடுத்த திமுக தலைமை, கலைஞருக்கு அப்புறம் யாருன்றதில் ஒரு பெரிய மோதல் நடந்துருந்தது. அதில் கொஞ்சம் கோவப்பட்டு இது பண்ணனால அவர் கிட்டத்தட்ட அவர் கட்சியை விட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு அழகிரி அனுப்பிச்சிட்டு ஸ்டாலின் நிதானமாக இருக்காருன்னு, எனக்கு அடுத்தது ஸ்டாலின் தான் கலைஞர் அறிவித்தார். அங்கேயும் கூட நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாலினுக்கும் இவருக்கும் கூட நடுவில் இது நம்ம தயாநிதி மாறன் இந்த குரூப்புக்குமே தகராறாகி அடுத்த முதல்வர் யாருன்னு ஒரு கருத்து கணிப்பு நடந்து தினகரன் பத்திரிகை கொளுத்தப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது. அதே மாதிரி கனிமொழியை தொடர்ந்து அவங்க இந்த குடும்பத்திலேயே மிகுந்த கலைஞருக்கு பிறகு மிகுந்த திறமசாலின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு மென்மையான போக்கை கையெடுக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி அவங்க எந்த பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. எதாவது பண்ணால் அவங்களுடைய இருப்பே பிரச்சனை ஆகிடும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்ற கட்சி, நீங்கள் திராவிட இயக்கத்தில் நான்லாம் திமுகவில் இருந்தவன். 84 திமுகவில் இருந்து 90க்கு மேலே தான் நான் இடதுசாரி இயக்கம் பக்கம் போகிறேன். திமுக வரலாறை மிக மிக ரொம்ப எல்லாருமே பார்த்திங்கன்னா திமுக குடும்பம் தான், எங்கள் ஃபேமிலி எல்லாமே இன்றைக்கும் அந்த மாதிரி தான். அப்போ திமுக உருவான அந்த வரலாறு, அந்த தலைவர்கள், அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது கலைஞர் வந்தது. நேற்று கூட திருமாவளவன் பேசுகிறாரு, அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திமுக என்ற அந்த இயக்கம் என்ன ஆகுமோ என்ற நிலையில் கலைஞர் வந்து காப்பாற்றினார் அப்படின்னு. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அதெல்லாம் நடக்கலை. அண்ணா மறைந்த பொழுது பெரிய தலைவர்கள், அண்ணா இருந்த பொழுதே பெரிய தலைவர்கள் தான் இருந்தாங்க. அண்ணாவுக்கு ஈக்குவலாக சம்பத் இருந்தார். அண்ணாவோட ஃபேமஸ். ஏன்னா பெரியாருடைய அண்ணன் பையன்றதுனால அவர் மேலே ஒரு பெரிய பேர், அவர் சொல்லின் செல்வர்னு பேர் அவருக்கு. அப்போ அவர் பெரிய அளவில் பாப்புலராக இருந்தார். அந்த காலத்துலலாம் நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, என்ன நீங்கள் கருத்தை வைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் தலைவர்களுக்கு மரியாதை. அந்த வகையில் அண்ணாவை மிஞ்சிய தலைவராக சம்பத் இருந்தார். கலைஞரை மிஞ்சிய ஆளாக கண்ணதாசன் இருந்தார். எல்லோரையும் மிஞ்சிய ஆட்களாக பலரும் இருந்தாங்க. நெடுஞ்செழியன்லேருந்து ஐம்பெரும் தலைவர்கள் பலரும் இருந்தாங்க. இதில் எம்ஜிஆர் திரை பிரபலமாக உள்ளே இருந்த பொழுது எம்ஜிஆருடைய நட்பு கலைஞர் கிடைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு அனுகூலம் கிடைக்குது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு நியாயப்படி பார்த்தீங்கன்னா கட்சியுடைய பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் தான் முதல்வராக வந்திருக்கணும். நீங்கள் இன்றைக்கே எடுத்திங்கன்னா எந்த கட்சி, நீங்கள் இன்றைக்கி ஏன் அதிமுக அடிச்சுக்கிறாங்க பொதுச் செயலாளர்ன்றது? பொதுச் செயலாளர் பதவின்றது தான் பைலா பிரகாரம் வெயிட்டான பதவி. அவர் தான் தலைமை தாங்கக்கூடிய. இப்போ எடப்பாடி தான் தலைவர். தமிழ் மகன் ஹுசேனை கொண்டு வந்து முதலமைச்சராகணும் யாராவது ஒத்துக்குவாங்களா? ஆக்சுவலாக திமுகவில் தலைவர் பதவியை பெரியாருக்காக விட்டு வச்சுருந்தார். இந்த பிரச்சனை வரும்பொழுது எம்ஜிஆருடைய துணை, ஊருக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, அந்த துணையோடு தான் கலைஞர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ திருமாவளவன் தெரிந்தே மாற்றி சொல்கிறாரா? அப்போது நெடுஞ்செழியன் ஓரங்கட்டப்படுகிறார், பலரும் ஓரங்கட்டப்படுறாங்க. நடுவில் இந்த பிரச்சனை பெருசாகி 62கள்லேயே சம்பத்தை வெளியேற்றுறாங்க. சம்பத்து கூட சிவாஜி கணேசன் ஒன்றும் இல்லைங்க, திருப்பதி கோயில் போயிட்டு வந்தாருங்க சிவாஜி கணேசன், வேறு எதுவும் பண்ணலைங்க. அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. எப்படி திருப்பதி கோயில் போயிட்டு வரலாம்னு லாஸ்ட்டில் அவர் மனசு வந்து போய் வெளியே போனார், காங்கிரஸுக்கு போனார். சம்பத்து, கண்ணதாசன் மிக பெரிய தலைவர். ஆனால் இந்த அரசியல் அவருக்கு தெரியாது, அவர் வெளியே போகிறாரு. 67க்கு அந்த ஆட்சியெல்லாம் பிடிச்ச பிறகு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன். ஆனால் தலைவர் கூட இல்லை. இவர் அந்த இடத்துக்கு முதல்வராக வரும்பொழுது எம்ஜிஆர் தான் சமாதானப்படுத்தி இந்த எல்லாம் நடக்குது. அன்னைக்கு நான் கட்சியிலே இருக்க மாட்டேன்ற முடிவை அவர் எடுக்கிறாரு நெடுஞ்செழியன். அப்போ என்ன ஏற்பாடு? நீங்கள் பொதுச் செயலாளராக இருங்க, என்ன பெரிய பதவி அது, நான் தலைவராக இருந்துக்கிறேன், முதல்வராகவும் இருந்துக்கிறேன், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நடத்தலான்னு. இது கலைஞருக்கான நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருப்பார் பாருங்க.
நான் முடியாதுன்னு சொன்னேன். எம்ஜிஆர் போன்றவர் தான் என்னை வற்புறுத்தி முதலமைச்சருக்கு சொன்னாங்க. அதுக்கு நான் விலை கொடுத்தது இந்த மாதிரி நெடுஞ்செழியன் கோச்சிக்கிட்டார், இது பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து பொதுச்செயலாளர் நீங்கள் இருங்க தலைவராகன்னு. ஆனால் 2 மாதம் பொறுத்து தான் அமைச்சராக ஒத்துக்கிறாரு. 2 மாதம் வரல. அப்படிப்பட்ட நெடுஞ்செழியன் எம்ஜிஆர் வெளியில் போகிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கார். கொஞ்ச காலிலே அவரும் வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் பேராசிரியர் பொதுச்செயலாளர் வராரு. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியே பார்த்தீங்கன்னா கலைஞர் கைக்குள்ளே வருது. பொதுச் செயலாளர்ன்ற பதவி ஒன்றும் இல்லாமல் போய் தலைவர் பதவி தான் பெருசு. இன்றைக்கி திமுக தொண்டனை கூப்பிட்டு எந்த பதவி பெருசு சொல்லுப்பானா தலைவர் பதவி தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் பைலா பிரகாரம் பொதுச் செயலாளர் பதவி தான். ஆனால் இங்கே பொதுச் செயலாளர் பதவி எதுக்குன்னா நீக்கவும், சேர்க்கவும், சஸ்பெண்ட் செய்யவும், அறிவிப்புகளை வெளியிடவும் மட்டும்தான் இருக்குதுன்னு இப்போ திமுக ஆயிடுச்சு. யார் பொதுச் செயலாளர் கூட கூப்பிட்டு கேளுங்க, ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த நிலைமை. அப்போ இந்த பைலாவே பாருங்கள் எப்படி மாறுச்சுன்னு. இப்போ கலைஞருடைய அதுக்காக கலைஞர் திறமையற்றவர், அவர் ஒன்றும் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. 50 ஆண்டு காலம் திமுகவை வழி நடத்தியது, சோதனையான காலத்தில் தலைவராக இருந்து வழி நடத்தியதெல்லாம் வேறு லெவலு. நெடுஞ்செழியன் இருந்து பண்ணியிருப்பாருன்னா பண்ணியிருக்க மாட்டார். வேறு யாராக இருப்பாலும் பண்ணியிருக்க முடியாது. அது தனி சிறப்பு. அதுக்காக இதுதான் அப்படின்ற மாதிரி இப்போ பேசுகிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில், கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின். அப்போ இதில் எவ்வளோ சண்டைகள்னால் என் குடும்பத்தை சுற்றி தான் அந்த சண்டைகள்லாம் நடந்திருக்கு. சேம் இதே தான் மற்ற கட்சிகள்லேயும். நீங்கள் இப்போ இன்றைக்கி இவர் கட்சியில் ராமதாஸ் கட்சியில் நடந்திருக்கு. இப்போ இன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கு நான் வர்றேன். ராமதாஸ் மிகப்பெரிய தலைவர், கட்சியுடைய நிறுவனர். அவர் போராடி பல வகையில் கொண்டு வந்த கட்சி அந்த கட்சி. அவருடைய மகன் திறமையற்றவன்னு சொல்ல முடியாது, மிக மிக திறமைசாலி. அந்த பொறுப்புக்கு முற்றிலும் தகுதியானவர் தலைவர் பதவிக்கு. ஆனாலும் அவருடைய மகன்ற முறையில் அந்த பதவிக்கு வரார். ஜிகே மணி, மற்ற தலைவர்கள் தீரன், மற்ற எல்லாருமே இருக்காங்க. அது அப்போது இந்த விஷயத்தை அவர் அறிவிக்கிறார். அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த குடும்ப பிரச்சனை இருந்தது தான். முன்கூட்டியே பேசியிருக்கணும். கட்சி அமைப்புனா என்ன, இன்றைக்கி இவரை வந்து நாங்கள் இளைஞரணி தலைவராக போடணுன்னா என்ன பண்ணலாம், தலைவர் நிறுவனம்லாம் அது பேசலை. சரி, ராமதாஸ் அறிவிச்சிட்டாரு. நீங்கள் யார், அவர் நிறுவனருங்க. இவர் அவசரப்பட்டு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாதுல்ல. பொது இடம், பொது மேடை. நீங்கள் டிஎம்கேல பார்த்தீங்கன்னா கட்டி உருளுவாங்க, மேடையில் அது தெரியாது. நமக்கு தகவல் வந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை, இவங்களுக்கும் ஆகாது, இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு. ஆனால் வெளியில் வரும்போது கட்டுப்பாடு, வெளியே தெரியாது, பேசுவாங்க எல்லாம். சேம் இது தானே அங்கே நடந்திருக்கணும். நீங்கள் அவர் அறிவிக்கிறாருங்க, நடக்கலன்னு நினைக்கிறீங்க? பாமக அது என்ன சிக்கல், அங்கே வேறு கல்ச்சர் இருக்கா என்ன? அந்த கல்ச்சர் இது வரைக்கும் இல்லை. ஆனால் 2-3 சந்தர்ப்பங்களில் அது வெளிப்பட்டிருக்குது. ஒரு தடவை ஒரு அன்புமணி பேசிகிட்டு இருக்கும்போது சட்டசபைக்கு நேரமாகுதுன்னு கிளம்பும்போது மேடையிலேயே அவர் போகிறாராம். சரி போங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த ரியாக்ட் பண்ணது. இன்றைக்கி ஊடகம் வந்து வேறு இல்லைங்க, சின்ன விஷயம் கூட இதாகிடும். நீங்கள் மைக்கை எப்படி கோபமாக கொடுத்தீங்கன்னா கூட அது திருப்பி போட்டு காமிக்கிறதுலாம் நடக்கும். அப்போ மேடையில் இருக்கும்பொழுது பொது வழியில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி கிட்டத்தட்ட நடிக்கணும். எல்லா விஷயத்தையும் மேடைக்கு பின்னாடி உங்களுடைய கூட்டங்களில் தனி அறைகளில் தான் வச்சுக்கணும். அப்போது அவர் பெரிய தலைவர், நிறுவனர், அவர் அறிவிக்கிறாருன்னா நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இவருடைய ரியாக்ஷன் தான் அதுக்கு அவருடைய எதிர்வினை தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, என் கட்சி, நான் கொண்டு வந்த கட்சி, நான் சொல்கிறது தான், இல்லைன்னா நீங்கள் முடிவெடுத்துங்கன்றாரு. அதை பார்க்கும்போது ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கிற மாதிரி தெரியுது. இது என் கட்சி, நான் தான் முடிவு எடுப்பேன், பிடிக்கலன்னா வெளில போங்கன்னு சொல்கிறத பார்க்கும்போது என் கட்சி என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது அவரை மீறி சுற்றி இருக்கவங்களாம் செயல்படுறாங்களோ, அது அவருக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தோணுது. நீங்கள் பாமகவுடைய வரலாறு நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும், பெரும்பாலும் அதான் இருக்கும். ஏன்னா அவர் பெரியவர், நீங்கள் கலைஞருக்கு பிறகு பெரிய தலைவர்னு அவருடைய போராட்டங்கள், அவர் கட்சியை வளர்த்து கொண்டு வந்ததெல்லாம் வேறு லெவல். ஆனால் இப்போ அவரை மீறி செயல்படுறாங்களோ? அவரை மீறி யாரும் செயல்படவும் மாட்டாங்க. இது வந்து இப்போ அன்புமணி கூட செயல்பட்டிருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவருடைய ரியாக்ஷன் எப்படி ஆகிடுச்சுன்னா, ஒரு சபையை மீறி நடந்த ஒரு விஷயம், அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் பெரிய ஒரு கட்சியோட நிறுவனம் அறிவிக்கிறாரு. உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் நீங்கள் அப்புறம் வந்து அவர்கிட்ட பேசி, பையன் இப்போ தான் 4 மாதம் தான் ஆகுது வந்திருக்காப்புல, எனக்கு வேணாப்பா, வேறு ஏதாவது பொறுப்பு போடுங்க அப்படின்னு அதை சாஃப்டாக சொல்லி முடிவை அப்புறமா கூட மாற்றிருக்கலாம். இல்லைப்பா நான் சொன்னதான்ப்பா அப்படி தான்ப்பான்னா அது எல்லாம் உங்களுக்குள்ளேயே நடந்திருக்கும், வெளியில் வராது. இன்றைக்கி பகிரங்கமாக கட்சி தலைவர் தாங்க அவர். நீங்கள் என்ன தான் உங்கள் தந்தையாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் நிறுவனர், நீங்கள் கட்சி தலைவரும் நிறுவனரும் சண்டை போட்டால் அது ஊர் 2 பட்டான்ற கதை தான் போகும். அப்போது நீங்கள் அதான் அந்த கண்ணியத்தை முதல்ல பாதுகாக்கணும். அவசரப்பட்டார், அந்த கோபம் உணர்ச்சி வசப்பட்டது. அவர் திருப்பி அவன் இவன்லாம் சொல்கிறாரு. அவன் இப்போ தான் வந்திருக்கான், 4 மாதம்தான் ஆகுது, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கும், அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். அவருடைய விமர்சனம் கரெக்டு.
ஆனால் வைக்க வேண்டிய இடம் தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் எல்லாரும் முன்னாடி வைக்கும்பொழுது எல்லாருக்கும் அது கட்சிக்குள்ளே பிரச்சனை, அப்பா பிள்ளைக்கு பிரச்சனைன்னு வரும். அப்போ நீங்கள் அதை தனியாக நீங்கள் அதை பேச வேண்டிய இடம் வேறு, பொது மேடை கிடையாது. இது ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இஷ்யூ எனக்கு படுது. இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சிக்குள்ளே வராரு, குயிக்காக அவருக்கு எலிவேட் ஆகி ஒரு பதவி கொடுக்குறாங்க இல்லையா? அது இந்த ஜென்ரேஷனில் அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. நிறைய நாட்கள் இருந்து ஸ்லோவாக ட்ராவல் பண்ணி விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு பதவிக்கு வரதை விட இப்போ வந்து குயிக்காக சிலவங்களுக்கு பணம் நிறையா இருக்கலாம், சிலவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், எல்லா கட்சிகளையும் இது பார்க்க முடியுது. இப்போ நியூ ஜென்ரேஷனில் குயிக்காக டக்குன்னு எலிவேட் ஆகி போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது பழைய தலைவர்கள் அதை அனுமதிக்கலை. ரைட். ஆனால் இன்றைக்கி ராமதாஸும் அந்த வேலையை பண்ணுறாரு. கலைஞர் வந்து நீங்கள் ஸ்டாலின் வந்தது பார்த்தீங்கன்னா 68 வர்றாரு மாணவர் அணியில். ஆனால் அவருக்கான பொறுப்பு கொடுத்தது வந்து 80களில் தான் இளைஞரணி. அது கூட இளைஞரணி வந்து நீங்கள் ஒரு முகம் தேவை, இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இதுனா தலைவருடைய பையன் அப்படின்றதுனால அவருக்கு கொடுத்து அந்த இதில் பூஸ்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் 84 தான் அவருக்கு முதல் வாய்ப்பு சட்டசபையில் போட்டிடுறது வாய்ப்பு கொடுக்குது. கே கிருஷ்ணசாமி எடுத்து 1000 விளக்கு தொகுதியில் தோற்று போகிறாரு. 89 ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ கூட அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. 91லலாம் தோற்றுடுறாங்க. 96 வரும்பொழுது தான் அவருக்கு வந்து அந்த மேயர் இது, அதில் கூட கலைஞர் சரியாக ஒத்துக்கலை, எல்லாரும் சேர்ந்து இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது வந்த பொழுது சரி ரைட்டு கட்சி முடிவு மற்றவர்கள் முடிவுன்றதுனால பண்ணாருன்றாங்க. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததை 2006 அந்த செஷனில் தான் கொடுக்குறாரு. அப்போது அது வந்து எந்த அளவுக்கு கலைஞர் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு, அந்த அனுபவத்தை இது பண்ணாருன்னு. கனிமொழிக்கு கூட நீங்கள் அமைச்சரெல்லாம் ஆக்கலை, அவர் எம்பியாக கொடுத்தாரு, அது பண்ணார். அவர் மேலே அந்த விமர்சனம் அப்புறமா கடைசி காலத்தில் வந்துச்சு, டக்குன்னு இவரை மினிஸ்டர் ஆக்குனது மற்ற விஷயங்கள்லாம். ஆனாலும் கலைஞர் வந்து ரொம்ப டைம் கொடுத்தாரு, ரொம்ப இது பண்ணார். இவரும் அதே மாதிரி தான். அன்புமணி வந்து உடனடியாக கூட வரல, ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வந்து தான் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனாலும் தலைவர்னு வந்துட்டார். ஆனால் இந்த அறிவிப்பு வந்து மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அன்புமணிக்கு, அதை வந்து சொல்கிற இடம் ஒன்று வேறு. அதே மாதிரி இப்போ மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அவர் பையன்லாம் உள்ளே வரல, அதிமுகவில் அது இல்லை. மற்ற கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இதில் நாம் தமிழர் கட்சியிலே இல்லை, பாஜகவில் சுத்தமாக இருக்காது, காங்கிரஸ்லேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. காங்கிரஸில் ராகுல் காந்திக்கெலாம் எவ்வளோ வாய்ப்புகள்லாம் வர வேண்டியது. நான் எப்படி சொல்கிறேன்னா சார், இப்போ காங்கிரஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தலைவர்கள் பார்த்தோம்னா குயிக்காக கீழே இருந்து மேலே வராங்க இல்லையா? இப்போ பைலட்லாம் எடுத்துப்போமே, ஜூனியர் வந்து டக்குன்னு அவர் எலிவேட் ஆகி இப்போ எனக்கு சிஎம் எடுத்தது ஆகணும்னு அப்படி அவசரப்படுறாரு. பைலட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-8 வருஷம் அவர் அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த இதெல்லாம் அவர் டைம் எடுத்தால் உடனே அது சிஎம் ஆகணும்னு சொல்லி என்ன முதலாளித்துவ, அதான் என்னென்னா முதலாளித்துவ கட்சிகள் வந்து எப்பொழுதுமே ஒரு சக்கரத்துக்கு மைய இது சுற்றி இருக்கிற மாதிரி முதலாளித்துவ கட்சிகளில் இந்த பலகீனம் உண்டு. யாராவது ஒரு மனிதரை நம்பி இயங்குகிறது. இப்போ இடதுசாரிகள் கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. நீங்கள் உங்களுடைய இது, உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, இதை வச்சு தான் நீங்கள் வர முடியும். அதுவே கூட இடதுசாரி கட்சிகளில் எங்கே இந்த ஓவர்டேக் நடக்குதுன்னா தொழிலாளி வர்க்கத்திலேருந்து நேரடியாக கட்சியில் மேலே கொண்டு வரதில் லேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிஐடியில் இருக்கார், அவர் வந்து உடனே ஒரு மாவட்ட கொள்ளி அதில் வர முடியாது. ஆனால் ஒரு பேங்க் ஸ்டாஃபு, ஒயிட் காலர்ஸ், ஒரு எல்ஐசி இது, அந்த மாதிரி ஆட்களை உடனே மேலே கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய இந்த வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது இது. ஒயிட் காலர்ஸை நேரடியாக நீங்கள் இடதுசாரி இயக்கங்களில் மார்க்ஸ் மற்றவர்கள் சொல்லுவது என்னென்னா, புரட்சிகர எண்ணங்கள் யாருக்கு இருக்குன்னா தொழிலாளி வர்க்கத்திலேருந்து வர்றவங்க தான் தலைமை தாங்கணும். அவங்க ஏன்னா அவன் அடிபட்டு உதப்பட்டு வந்திருப்பான், எல்லாரையும் சந்திச்சிருப்பான், எல்லா அனுபவம் இருக்கும். அவன் வந்து ஏழைகளுடைய கஷ்டத்தை தெரியும். அப்போ ஒரு திட்டமோ எதுவோ இயங்குறதுனால அதை விட்டு இயங்குவான். அந்த மாதிரி ஆள் தான் தலைமை பொறுப்பு வரணும்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுர்ஜித் சிங் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் காலர்ஸ், எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி வந்தவங்க, பேங்க்லேருந்து வந்தவங்க அப்படிலாம் வரும்பொழுது கட்சியுடைய அந்த வடிவமே மாறுது. அப்போது அதுடைய அடுத்தடுத்த வீழ்ச்சியை நோக்கி நகருது. புரட்சிகர கட்சினா புரட்சிகரமான ஆட்கள் அதுக்கு வரணுன்றது இது இடதுசாரி கட்சியில். வலதுசாரி கட்சி முதலாளித்துவ கட்சிகளில் நீங்கள் ஒரு அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை எப்படியும் வந்துடுவான். இன்னைக்கு தாண்டி மற்றவங்களுமே ஸ்பீடாக வராங்கல்ல. இப்போ ஆதவர்ஜனா எடுத்துக்கிட்டோம்னா விசிக்கில் ரொம்ப குயிக்காக ஒரு துணை பொதுச்செயலாளர் ஆகிறாரு. அந்த எலிவேஷன் ரொம்ப ஆதவர்ஜுனா சப்ஜெக்ட் பேசணும்னா நம்ம தனியாக பேசணும். ஏன்னா பல தடவை நான் அதை பேசிட்டேன். ஆதவர்ஜுனா தன்னுடைய பாதையை இப்போ அஜித்துக்கு ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, தான் என்ன அவனும் தானே செதுக்குனாருன்னு, அந்த மாதிரி அவர் செதுக்குனார். அதற்கு அவருக்கு சில வசதிகள் வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதுக்காக அவர் வந்து ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன் சொல்ல முடியல. அதெல்லாம் நான் சொல்ல இன்னைக்கு இருக்கிறதுனால அந்த வேலை நடக்குது, அது சாத்தியப்படுது. இன்னைக்கு குயிக்கா ஒருத்தர் மேலே ஆதவர்ஜுன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் டிஎம்கேல 2015 ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணும்பொழுது அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் சைடில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய அந்த தொடர்புகள் மூலிமா தான் பிரசாந்த் கிஷோர் உள்ளே வர்றாரு.
அப்போ இயல்பாகவே அன்னைக்கு திமுகவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு கலைஞர்ன்ற பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஓய்வுக்கு போன பிறகு அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாங்க. இல்ல அதெல்லாம் நான் ஒன்றும் குறை இல்லை, சொல்லல. நான் அவருடைய வளர்ச்சி சொல்கிறேன். அப்போ அவர் வரும்பொழுதே மேலே வந்து அந்த இடத்துல தீர்மானிக்கிற இடத்துல வந்து உட்கார்றாரு. திருமாவளவனும் ஒரு இடம் சொல்லுவார், நாங்கள் போய் தேர்தல் கூட்டணி பற்றி பேசும்போது மாப்பிள்ளையும் இவரும் தான் உட்காந்து எங்களுக்கு 4 சீட்டுனாங்க, அப்புறம் கேட்டு 6 சீட்டு வாங்கினேன்னு. அப்போ அந்த இடத்துல இருந்த ஆள் ஒரு டவுன்ஃபாலில் வந்து ஒரு கட்சியில் வரும்பொழுது நீங்கள் இயல்பாகவே அவர் செலவழிக்கக்கூடியவர், அவர் இந்த பெரிய இடத்துல இருந்து ஒரு சக்கர வியூகத்தை கற்றுட்டு வந்திருக்காருன்னா அவருக்கு இங்கே மரியாதை கிடைக்குது. ரைட், அதான் குயிக் டைம்ல அவருக்கு எலிவேஷன் நடக்குது. அதே மாதிரி அதை நீங்கள் ஆதவ அர்ஜுனுக்கு நீங்கள் பின்புலம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பின்புலம் இல்லாமல் ஒருத்தர் வராருன்னா இப்போ கலைஞர் வந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் திமுகவில் இருக்கிற அமைச்சருடைய மகன்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எம்பியாக இருக்காங்க, இல்லை மாவட்ட செயலாளர், இல்லை எம்எல்ஏ, எல்லா அமைச்சரையும் நான் வருஷ கட்டி சொல்லுவேன். அப்போ இந்த வாய்ப்புகள் எப்படி கிடைக்குது? அடுத்து வாரிசு. இப்போ மோடியை ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் வாரிசு கட்சின்னு சொல்லி இது பண்ணுறீங்க, அதே நேரத்தில் எல்லா கட்சியிலேயும் தான் இருக்காங்க, உங்கள் கட்சியிலேயும் தான் பைலட்டில் இது அந்த இவர் பலரும் தாக்கூர்லேருந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறீங்க, வர்றாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ எப்படி வாரிசு கட்சின்னு சொல்லுவீங்க? அப்போ மோடி சொன்ன பதில் வந்து, ஒருத்தருடைய மகனோ அரசியலில் வர்றது பற்றி நாங்கள் எதிர்க்கல, ஆனால் ஒரு கட்சியே வாரிசு கீழே மாட்டிக்கிட்டு இருக்குதுன்றது தான் நாங்கள் எதிர்க்கிறோம், காங்கிரஸும் சரி இங்கே திமுகவும் சரின்னு சொன்னார். அப்போது இந்த பார்வை தான் சொல்கிறேன். ஒரு சேம் அதே தான் இப்போ பாமகலையும் பிரச்சனை. இங்கே சண்டை எங்கே வருது? வேறு ஒருத்தரை நியமிக்கணுமா வருது? இல்லை, தன்னுடைய அக்கா பையன் அவன் வந்து தலைவராக என் கூட வந்து உக்காடுறதா 4 மாதம் அவன் இவன் பேசுகிறாரு. அப்போ அந்த பார்வை இருக்குல்ல, இது எல்லாமே அந்த குடும்பத்துக்குள்ளே வர்றது தான். அப்போ அவர் வந்து அந்த இடத்துல நம்ம கட்சி தலைவர், பொதுக்குழு, பல தலைவர்கள் உட்காந்துருக்காங்க, கட்சியுடைய நிறுவனர் பேசிகிட்டு இருக்காரு, நம்ம தலைவராக இருந்தால் அவரை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்றதெல்லாம் மறந்துட்டார். தன்னுடைய அப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாரு. அப்போ என்னென்னா சபை நாகரிகன்றது அந்த இடத்துல மிஸ் ஆகுது. அப்போ அவர் வந்து எவ்வளோ பெரியவர்ல அவர் தானே மையப்புள்ளி. அதை சுட்டி காமிச்சு அவர் பேசுகிறாரு, நான் தான் தீர்மானிக்கிறேன், இந்த இடத்துல இருக்கேன், இஷ்டம் தான் இருங்க, இல்லை போங்கன்றார். அதுதான் இந்த இடத்துல இது. அதனால் முதலாளித்துவ கட்சிகளில் இந்த வாரிசுன்றது சாதாரணமாக இருக்கும், அந்த வாரிசை ஒட்டி பிரச்சனைகளும் இருக்கும். இன்னும் ஒரு இஷ்யூ நம்ம பேசிடுவோம் சார். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாச்சு, மாநாடையும் நடத்தி முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறமும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ முக்கியமான கேள்வி என்னென்னா, விஜயோட அரசியல் வருகையால் எந்த கட்சிகளுக்கு லாபம் இருக்கும், எந்த கட்சிகளுக்கு இழப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் ரஜினிகாந்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் யங்ஸ்டர்ஸை வச்சிட்ருக்கிற ஒரு நடிகர். அவர் அரசியலுக்கு வர்றாருன்னொன்னா ரஜினி மாதிரி வருவாரா, கமல் மாதிரி வருவார், விஜயகாந்த் மாதிரி வருவாரான்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வந்திருக்காங்க. இப்போ கமல்லாம் வந்தார்னா அவர் ஏன் கட்சி ஆரம்பித்தார்னு தெரியாது. அப்புறம் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் பார்ட் டைம் அரசியல்வாதின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஷூட்டிங்கு நடுவே கட்சி நடத்தியிருந்தார். இன்னொன்று கட்சி எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியல. அது ரஜினி கரெக்டாக அவர் வரும்போது நாங்களாம் என்ன கேள்வி எழுப்புனா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே உங்களுக்கு இல்லை, எந்த அடிப்படையில் வர்றீங்க? இன்னொன்று வலதுசாரி ஆன்மீக அரசியல்னு வரும்போது இயல்பாகவே தமிழ்நாட்டில் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீங்க, என்ன தான் ஃபேம் இருந்தாலும் புறக்கணிக்கப்படுவீர்கள். ரஜினியுடைய இயல்பான குணத்துக்கு அரசியல் ஒத்து வராது. இப்படிலாம் பேசும்பொழுது தான் அவரும் ஒரு கட்டத்தில் இந்த கொரோனா மற்ற விஷயங்கள்ல அவர் வரல. விஜயகாந்த் இப்படி போயிட்டார். உடல்நிலையும் ஒரு காரணம். அப்போ விஜய் எப்படி வரப்போகிறார்? சீமான் ஏற்கனவே இதே மாதிரி வந்து அவர் சில கொள்கை முடிவுகளால் ஒரு குறிப்பிட்ட இதோடு நின்றுட்டுருக்காரு. அப்போ விஜய் வராருன்னா எப்படி வராரு? யாரை எதிரியாக காட்ட போகிறார்? அவருடைய அரசியல் எப்படி இருக்க போகுது? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த மாநாடு உண்மையிலேயே ஒரு சிறப்பான மாநாடு. அந்த ஸ்பீச் வேறு லெவல். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, அதுதான் ஒரு தலைவனுக்கு முக்கியம், கை காட்டுறது. 2வது இஷ்யூ, நான் இப்படி வருவேன்னு எல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் கட்சியிலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ஆச்சு? நீங்கள் ஒரு அணுக முடியாத மனிதர், பத்திரிகையாளர்கள் கூட அணுக முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் கூட நீங்கள் டிஎம்கேல ஒரு விஷயம்னா நீங்கள் டக்குன்னு சேனல் இருக்குது, இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி கொண்டு போயிடலாம். உதயநிதியோ இல்லை ஒரு முதல்வர்கிட்டையோ நம்ம விஷயத்தை கொண்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஏடிஎம்கேல அந்த வேலை இருக்குது, பிஜேபியில் இருக்குது. அண்ணாமலைக்கெல்லாம் நீங்கள் டைரெக்டாக டிஎம்மில் சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டால் அவங்கள்ட்ட பேசுவார். இந்த மாதிரி ஏற்பாடு எதுவுமே இல்லாத ஒரு இரும்பு திரை. அப்போ அடுத்த லெவல் லீடர்ஸ் யார்? புஷி ஆனந்த், வெங்கட்ராமன், ராஜசேகர் அண்ட் அதர்ஸ். அப்போ இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? இவர்களே இயக்கணும். கமலுக்கும் அதில் உங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். கமல் என்ன பண்ணார்? தன்னை சுற்றி மட்டும்தான், தான் மட்டும் சேர் போட்டு உட்காந்துருப்பார். மற்ற இது 2ஆம் கட்ட தலைவர்னே ஒன்று கிடையாது. அப்போ நீங்களும் அதே பாணி, யாரையும் ஒரு இஷ்யூ தான் இந்த மாணவி இஷ்யூ ஒரு அறிக்கை விட்டீங்க,
இந்த விஷயத்த ஏன் ஒரு அண்ணாமலை மாதிரி பெருசாக்க முடியல? ஏன் நடிகர்களுக்கு இந்த செகண்டரி லெவல் லீடர்ஸ் பார்த்து ஒரு அச்சம்னு சொல்லலாமா? ஏன் இல்ல அவங்க கட்சியில செகண்டரி லெவல் லீடர்ஸ்? கமலுக்கும் சரி இவருக்கும் சரி. என்ன பிரச்சனைனா, நான் சொன்ன அதே முதலாளித்துவ கட்சிகள் தான். நீங்க எஜமான் போக்குல பார்க்கறது. நீங்க எம்ஜிஆர் வந்த பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் கீழ வந்தவர்கள்லாம் அவர் ரசிகர்களா இருந்து வந்தாங்க. திமுகலேருந்து வந்தவங்க. இவர் மிகப்பெரிய நடிகர். ஆனாலும் எம்ஜிஆர் அந்த ஸ்பேஸ் குடுத்தாரு. நீங்க இப்போ வர்றீங்களா? நீங்க தலைவரா? நீங்க இது பண்ணுங்க. ஒரு சின்ன இளைஞர் 27 வயசு பையன். அவர் அமைச்சராகிறாரு. தொழில்துறை அமைச்சராகிறார் திருநாவுக்கரசர். ஒரு சின்ன பையனை எம்பி ஆகிறாரு கேசி பழனிசாமியை. ஜெயக்குமார்னு ஒருத்தர் கொண்டு வராரு வாங்கன்றார். இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கறது அவங்கள அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டம். இதே எம்ஜிஆர் தான் முற்றிலும் முரண்பட்டு நின்ற ஜெயலலிதாவை 82ல் கட்சிக்குள்ளே கொண்டு வராரு. கட்சிக்குள்ளே கொண்டு வந்த பிறகும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடுகள் அதிகம் இருக்குது. ஆட்சியை கைவிற அளவுலாம் போகிறாங்கன்ற இதெல்லாம் வருது. ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணுற வேலை பண்ணுறதெல்லாம். ஆனாலும் எம்ஜிஆர் 84க்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நமக்கு பிறகு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அதிமுக கொண்டு போகிற அளவுக்கு வேல்யூ உள்ள ஆள் தான் ஜெயலலிதான்னு முடிவு எடுக்கிறார். அப்போது ஜெயலலிதாவை மட்டுப்படுத்துகிற வேலையை விட்டுறாரு. ஒரு இந்த டைம் இந்த சைடு ஆரம் வீரப்பன் எல்லாருமே இருந்தாலும் இங்கே ஜெயலலிதாவுக்கு உரிய மரியாதை இருந்துகிட்டே இருக்குது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அது 2 கோஷ்டியாக மாறுது. மாறினாலும் நீங்கள் எம்ஜிஆருடைய கணிப்பு கரெக்டாக இருக்குது. தனக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் அப்படின்னு. அப்போ ஜெயலலிதாவுடைய இது வரும்பொழுது ஜானகி புரிஞ்சுக்கிறாங்க. அதிமுக முக்கியம் அப்படின்றப்போ இன்றைக்கி இருக்கிற தலைவர் மாதிரி ரெட்டையிலையை முடக்கு அதெல்லாம் இல்லை. அதிமுக திமுக வீழ்த்த பண்ணால் அதிமுக ஒன்றுபட்டு இருக்கணும்னா ஜானகி ஒரு ஏற்பாட்டில் இது பண்ணுறாங்க. பலரையும் ஜெயலலிதா இணைச்சிக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு எதிராக நின்றவங்களும் இணைச்சிக்கிறாங்க. அதுதான் ஒரு தலைமை. அப்போது அடுத்த 28-30 வருஷத்துக்கு அடிப்படுது. இங்கே இதுதான் பிரச்சனை. இவர் தனக்கு பிறகு இப்போ புஷி ஆனந்த்னா எப்போ எப்படி நிற்பார்? புஷி ஆனந்த் கருத்தை எப்படி சொல்ல முடியும்? புஷி ஆனந்த் வந்து இப்போ இவர் வெங்கட்ராமன் எப்படி இது பண்ணுவாருன்னு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, புஷி ஆனந்தை சுற்றி தான் இயங்குது, மற்ற யாருமே உள்ளே போக முடியலன்றது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கன்னா அரசியலில் எதிரொலிக்குது. தாவேக்காவுடைய அரசியலில் எதிரொலிக்குது. தொண்டர்கள் சோர்ந்து போகிறாங்க. நான் அது கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறாங்க, தளபதி தான் இல்லை. களத்தில் நின்று களமாடுறது தான் வெற்றிக்கு வழி. களத்தில் நிற்காமல் எதையும் பண்ண முடியாதுன்னு வரவேற்பு இருக்குது. அதுக்கு ஏன் வரவேற்பு இருக்குன்னா எல்லாருடைய மனநிலையும் அது. என்னையா இதில் பேச மாட்டேங்கிறாரு, இதுக்கு வர மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, பனையூர் அரசியல்னு ஒரு ஹேஷ்டேக்கே பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் வேணால் சொன்ன எதிர்பார்க்குறாங்க. 3 மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6-7 மாவட்டம். அதில் 3 மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தலைவர் வருவார், எல்லாருக்கும் நிவாரண உதவி நேரடியாக வழங்குவாருன்னு எப்படி நெல்லையில் பண்ணார் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. உளவுத்துறையே மிரண்டு போச்சு. ஏன்னா திடீர்னு ஏற்பாடு, திடீர்னு போய் வழங்குறாரு. பெரிய ரீச் இல்லை அது. அப்போ உளவுத்துறையே என்னடா இது இந்த மாதிரின்னு. அந்த மாதிரி ஏதாவது இங்கே நடக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் 25 வர வரைக்கும் பிரச்சனைகள் அப்படி இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. நான் ஏன் விஜய்க்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? ஏன் குவைட்டாக இருக்காரு? ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிற விதம் தாங்க. அண்ணாமலை பாப்புலாரிட்டியே இல்லை. அந்த கட்சியே வேற ஒரு சமூகத்துடைய ஆதிக்கத்தில் கீழே இருக்குது. வந்தவொன்னே மொத்தமாக எல்லாரையும் காலி பண்ணி தன்னை சுற்றி தான் கட்சி அப்படின்னு கொண்டு வர முடியுதுல்ல. அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய இது கெப்பாசிட்டி. அப்போ இவருக்கு இயல்பாகவே அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது வேணும். அதுக்கு 2 வகை இருக்குது. ஒன்று, இந்த தமிழக அரசியலை எப்படி அணுகுவது, ஒரு இஷ்யூவில் என்ன பேசுறது, என்ன பண்ணுறது, ஒரு இஷ்யூவை எப்படி பார்க்குறது, அதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த பார்க்குறதுக்கு உங்களுக்கு அனுபவ குறைவு இருக்கும். அப்போ அனுபவம் உள்ளவர்களை தன் பக்கம் வைக்கிறதுன்னு ஒன்று. 2வது, அணுகுவதற்கு எளிய தலைமையாக இருக்கணும். என்ன புஷி ஆனந்தை நம்புங்க. ஆனால் புஷி ஆனந்த் தான் உலகம், புஷி ஆனந்த் தான் தாவேகா நினச்சிங்கன்னா என்ன ஆகும்? கட்சி கண்டமாயிடும். அப்போது இப்போ ஜெயலலிதா மாதிரி இருக்கணும். ஜெயலலிதா தன்னுடைய செக்ரட்டரி ஒன்றை கூட சந்தேகப்படுவாங்க. எம்ஜிஆரும் அதே தான். நீங்கள் என்ன தான் நான் உன்னை நம்பினாலும் உன்னை நம்ப மாட்டேன், நான் தான் இயங்குவேன், நான் தான் முடிவு பண்ணுவேன்னு. அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல எல்லாரும் அணுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். இன்றைக்கி இந்த விமர்சனம் எல்லாருக்கும் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, கட்சி தொண்டர்களுக்கு இருக்குது. ஏன் அது விஜய்க்கு இல்லை? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேப் விழுந்துகிட்டு இருக்குது. நம்ம பேசும்போது சினிமா சார்ந்த மற்றவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க அவர் நீங்கள் தான் அடுத்த முதல்வர்னு சொன்னால் அப்படி நம்பிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு. ஆனால் யதார்த்தம் என்ன? நீங்கள் இந்த தடவை எலெக்ஷன் நின்னீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, நீங்கள் இன்ன வரைக்கும் எந்த மாவட்ட செயலாளர், ஒன்றியம், வட்டம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போஸ்டிங் நிரப்பவே இல்லை. இவங்க பதவிக்கு வந்து இதில் தப்பானவன் சரியானவன் கோஷ்டி எல்லாத்தையும் மீறி நீங்கள் எலெக்ஷன் நோக்கி போகணும். அதுக்கு காலகட்டம் இருக்கா? ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி போகும் பொழுது உங்களுக்கான படைக்கலன் வந்து கரெக்டாக இருக்கணும், அனுபவம் இருக்கணும். அனுபவம் இருக்கா? எல்லாமே புதுசு. அப்போ டிஎம்கேன்ற ஒரு மிகப்பெரிய அனுபவசாலி, ஒரு ஹெவி வெயிட்டு பாக்ஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் லைட் வெயிட் பாக்ஸர் போய் சண்டை போட முடியுமா? கஷ்டம். அப்போ உங்களுக்கு ஒரு
சப்போர்ட்டு 234 தொகுதியிலும் அனுபவம் பெற்றவர்கள், டிஎம்கே ஈக்குவலான ஒரு ஏவிஎட் பாக்ஸர்னால் அந்த ஒரு கூட்டணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை நீங்கள் கேட்குற எம்எல்ஏ வாங்கி நின்று ஜெயிச்சுன்னா ஒரு அனுபவம் கிடைக்கும். 234 தொகுதியில் நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க. ஒரு மிலிட்டண்ட்டாக பார்ட்டி மாறும், இஷ்யூ தெரியும். இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் தான் அடுத்தது, யாரோ சொல்லுவாங்க கூட வந்து சொல்லுவாங்க, நம்ம தனியாக நிற்போன்னா திமுகவுக்கு உதவி செய்கிற வேலை அந்த விமர்சனமும் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ திமுகவுக்கு தான் அவரோட வரத்து உதவி செய்யும் செய்யும் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் ஸ்பிளிட்டாக நின்னீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். பாருங்க, விஜய் தனியாக நிற்கிறாரு, அதிமுக தனியாக நிற்குது, பிஜேபி தனியாக நிற்குது, நாம் தமிழர் தனியாக நிற்குது. இப்படி எல்லாருமே தனியாக நின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸ். அதை பற்றி எதுக்கு விஜய் கவலைப்படணும்? அவர் கட்சியை வளர்க்கணும். திமுகவுக்கு லாபகமாக அமைஞ்சா என்ன? அவருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் கவலைப்பட்டு தாங்க ஆகணும். யாரை வீழ்த்தணுன்ற குறிக்கோள் இருக்கணும். நான் அண்ணாமலை மேலே வச்ச விமர்சனம் தான். நீங்கள் யார் பொது எதிரின்னு தீர்மானிக்கணும். அப்போது இவர்கள்ட்ட குறை இருக்கும், ஆனால் இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வீழ்த்தணும், அப்புறம் மற்ற கதை அப்படின்னு. இது கலைஞர் பண்ணார், ஜெயலலிதா பண்ணாங்க. மேபி 31 வீழ்த்தலாம். இந்த எலெக்ஷனில் ஒரு பேஸை போடுவோம், திமுக ஜெயிச்சு போட்டோம். அடுத்து நீங்கள் இந்த தடவை பேஸை போட முடியாதுன்ற. ஏன்னா அடுத்த 5 வருஷம் திமுக தொடர்ந்ததுன்னா உக்கிரமாக இருப்பாங்க. இன்னும் அவங்க எப்படி விஜய் வளர விடுவாங்க? நீங்கள் எல்லா யங்ஸ்டர்ஸு 1000 பிரச்சனை இருக்கும். ஒரு வட்ட செயலாளர் நடு ரோட்டில் தாக்குவோம், நீங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல் பலம் இருக்கும். உங்களை வந்து விலைக்கு வாங்குவாங்க, உங்கள் ஃபேமிலியை மிரட்டுவாங்க, உங்கள் வேலையை எல்லாம் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆசை காட்டி இது பண்ணுவாங்க, போலீஸ் கேஸ் ஆகும், எல்லா வகையிலையும் உங்களை என்னென்ன பண்ண முடியும். எம்ஜிஆர்லாம் அப்படி அனுப்பிச்சு தானே வந்தார். 72 அதிமுக ஆரம்பிச்சிலேருந்து 77 ஜெயிக்கிற வரைக்கும் அதிமுக படாத பாடு எம்ஜிஆரே பட்டார்ல. அப்போது நீங்கள் அரசியலில் நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் மிலிட்டண்ட்டாக இருக்கணும். அந்த மிலிட்டண்ட்டாக இல்லாமல் உடனே ஒரு வருஷத்துக்கு தேர்தலை சந்திக்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, உங்களை நசுக்கிடுவாங்க. பூத் ஏஜென்ட் ஒர்க்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க்குங்க. பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா கஷ்டம். நீங்கள் அண்ணாமலை என்னென்னமோ பண்ணார்ல, பூத் ஏஜென்ட்டுக்கு ஆளே இல்லை. அந்த இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதில் ஏடிஎம்கே டிஎம்கே வலுவானவங்க. இன்றைக்கி ஏடிஎம்கே குறைஞ்சிட்டு வருது. அதில் அதை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை பண்ணுற. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முதலாளித்துவ கட்சிகளில் பூத் ஏஜென்ட் எவ்வளோ முக்கியம்னு தெரியும். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வரணுன்னா, நீங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, 2011 ஜெயலலிதா திமுக வலுவாக இருக்குது, ஜெயலலிதா தோற்று போயிருக்காங்க, ஜெயிக்கணும். அவங்களுக்கு தேமுதிக பிடிக்காது. நம்மளை எதிர்த்து பேசினா இந்த ஊற்றி கொடுத்தா அந்த தகராறுலாம் வச்சு பாருங்கள். அவங்க அப்படி பார்க்குறாங்க, ஒரு நடிகர் ஜூனியரு இவர் கட்சி ஆரம்பிச்சு இவர் கூட நான் கூட்டணி வைக்கிறதா அப்படின்ற மாதிரி. அப்போது ஜெயிக்கணும், திமுகவை வீழ்த்தணும். அப்போ ஒரே வழின்னா தேமுதிக அவங்களோட சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும்னு. சேர்ந்தாங்களா இல்லையா? வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க பழைய பாணி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து உட்காந்தோன்னா அதுக்கப்புறம் சண்டை கிண்டை இது தேமுதிக ஒன்றும் இல்லாத பண்ணுற வேலையை திமுக அதிமுக பண்ணிச்சு. அப்போது இதுதான் ஒரு இதுக்கு ஒரு தலைவனுக்கு ரொம்ப முக்கியம். வெறுமனே தலைவனாக இருக்கிறது இல்லை, தகுதி அறிந்து நிலைமை அறிந்து கள நிலவரம் பார்த்து எப்படி படையை நடத்திட்டு போகணுன்றவன் தான் தலைவன். இல்லை நான் கம்முன்னு இருப்பேன், நீங்களாக போனோன்னா ஒரு எந்த படைத்தலைவனும் இல்லாமல் எப்படி போக முடியும்? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்லாம் இருக்கணும். வெறுமனே ஸ்போக்ஸ் பர்சன் 5 பேரை வச்சு டிவியில் சண்டை போட விட்டால் கட்சி வளர்த்துற முடியாது. கீழே நீங்கள் இந்த இஷ்யூ வருது, இதில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? கோர்ட் இஷ்யூ வருது, எஃப்ஐஆர் இஷ்யூ வருது, இதோ இன்றைக்கி இதை கேட்பாங்க, எதை வேணால் கேட்பாங்களே. இப்போ ரஜினிகிட்ட போய் உதயநிதி துணை முதல்வரை பற்றி என்ன நடிக்கிறீன்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி எதை வேணால் கேட்பாங்க. பாமக இப்படி நடக்குது என்னன்னுவாங்க, பதில் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஊடகம் அந்த மாதிரி இருக்குது. இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் நீங்கள் அரசியல் பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட மக்கள் நீதி மையம் மாதிரி ஆகிடும். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.